ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னா, எங்களை பற்றி ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் வீடியோவே. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று ஒரு வீடியோ வந்து நாங்கள் போட்டிருப்போம். அது வந்து தம்பிங்களை ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லி தான் நாங்கள் வந்து எடுத்தோம், தவிர இவரை அடிக்கணும் நோக்கத்தெலாம் எடுக்க கிடையாது. நான் வந்து இவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், நான் அப்போது சொல்கிறேன், அந்த ஸ்கிரிப்டு சொல்கிறப்ப இதை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், அப்போ தான் நான் இதை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறாரு. எனக்கு டென்ஷன் ஆகுமா டென்ஷன் ஆகாத? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் சொல்லி கொடுக்குறேன். தப்பு இல்லை, நீ சொல்கிறது கரெக்டு தான், நானே ஏற்றுக்கிறேன். நானும் சொல்லிடுறேன். வீடியோக்கு முன்னாடியே ப்ராங்க் வீடியோ எமோஷனலாக பண்ணணும்னா எனக்கு வராதுடின்னு சொன்னேன், ரிக்வெஸ்ட்டாக. சரோ எனக்கு செட் ஆகாது, வேண்டான்னு சொன்னேன். அதை நீ கேட்டியா? இது ஒரு நிமிஷம். இல்லைண்ணா, இது வந்து அப்புறம் அதுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னா, தயவு செஞ்சு சிரிச்சிடாத சாமின்னு, உனக்கு தயவு செஞ்சு சிரிச்சிடாத நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு சொன்னேன், அதை சொல்லிட்டேன் ப்ராங்க்குன்னு. ஆனால் வந்து தயவு செஞ்சு நீ சிரிச்சிடாத, அதை வந்து நீ சிரிக்காமல் ஒரு எமோஷ்னலாக தண்ணி கொண்டாந்து ஊற்றுறது, ஃபோன் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நீ நீ வந்து டவுட் வர மாதிரி எதுவும் நீ பண்ணிடாத அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. பர்னி கண்டுபிடிச்சினான், பர்னி கேமரா பார்த்துருப்பான். ஏன்னா வந்து இவர் சிரித்தாலே அது உண்மையில் பொய். ஆமாங்க, எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறீங்க. கமெண்ட் வேறு பண்ணியிருந்தீங்க, சில பேர்த்துக்கு வந்து இந்த சிரிப்புங்கிற இயல்பு, எல்லா விஷயத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. அது உண்மைதாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு வருத்தத்தில் இருக்கிறோம், அப்போ வந்து அவங்களோட சிரிக்கிற இயல்புன்னு சொல்கிறீங்க, அந்த நேரத்தில் வந்து சிரித்து அவங்களுக்கு கோவம் வருமா வராது? இரிட்டேட்டாக இருக்கும், கண்டிப்பாக வரும், யாருக்காக இருந்தாலும் வருமா வராது. ஆனால் அந்த விஷயம் இவர் பண்ணுவார். நான் ஒரு இடத்துல வந்து சோகமாக இருப்பேன், கஷ்டமாக இருப்பேன், ஒரு விஷயம் யோசிப்பேன், நாளைக்கு என்ன பண்ணுறது. ஒரு பணமாக இருந்தாலும் ஒரு எந்த ஒரு இதாக இருந்தாலுமே நான் யோசிப்பேன். அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு நிமிஷம்னாச்சும் வந்து அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இவர் அந்த இடத்துல வந்து சிரிப்பார். வேணெல்லாம் பண்ணுறது இல்லைங்க, என்னுடைய ஒரே நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். சொல்கிறீங்களா இயல்புன்னு யோசிச்சு பாருங்கள். இயல்பு தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. எந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட ஃபேஸை ஒரு இதாக வச்சுக்கணுமோ அந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி இருக்கணும். 4 பேர் இருக்க சபையில் ஒரு விஷயம் வந்து நடக்குது, அந்த விஷயத்தில் எல்லோரும் சோகமாக இருக்காங்க, நம்ம இடத்துல வந்து சிரிக்கக்கூடாது. பேசுகிறப்ப சிரிக்கக்கூடாதுங்க, பேசுகிறப்ப இவர் சிரிப்பார். அது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். உண்மையாலுமே தான் எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஒரு 2 பேர்த்துக்குமே சண்டை வந்துருச்சுன்னா நான் வந்து கோபமாக இருக்கிறப்ப சமாதானப்படுத்துறது வந்து சாரி மன்னிச்சிடு அந்த மாதிரி விஷயம். ஆனால் அப்படி பண்ண மாட்டார், அது சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லுவார். அப்போ எனக்கு இன்னமும் அந்த 4 கோபங்கிறது எனக்கு 10 கோபமாக ஆகும். கெரியர் நெருப்பில் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றுன மாதிரி இருக்கும், அப்படி தானே? இப்போ நீ அப்படித்தான் பண்ணுற. நான் இப்போ எவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்கிறேன், நீ வந்து அந்த சிரிப்போட தான் நீ பேசிட்டு இருக்கிற. சொல்கிறதும் கூட உனக்கு அதான் பாருங்க, பல்லு சொல்கிறது கூட உங்களுக்கு வந்து சிரிக்கிறோன்னு தெரிஞ்சு நான் என்ன பண்ணுறேன் சொல்லுவோம். நான் இப்படி தான் நீ பேசணும், நீ இப்படி தான் நான் பேசணும். என்ன பண்ணுறேன்னு தெரியாமல், வாய் தெரியாமல், பல்லு தெரியாமல் பேசணும், இப்படி தான் பேசணும். கார்த்தி என்னென்ன குறை சொல்கிறேங்கிறீங்க, அடிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறீங்க. சரி, இனிமேல் எந்த வீடியோ நான் அடிக்கல, இது பண்ணலாம். ஆனால் இவர் வந்து ஒரு சத்தியம் பண்ணணும். என்ன சத்தியம்? சத்தியம் பண்ணணும். நீ சொல்லு, என்ன மேட்ரு சொல்லு, நான் சத்தியம் பண்ணுறேன். சத்தியம் பண்ண ஓ பண்ணதான் சொல்லுவேன். சரி சொல்லு, உங்கள் முன்னாடி தான் என்ன சத்தியம் சொல்லிதான்னு பார்க்குறேன். சொல்லு நீ சொல்லு. அந்த தமிழா ஷோல போய் நான் தான் உன்னை அடிக்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணிட்டு வந்தல்ல, யாரை பார்த்தாலும் இன்னொன்னு அண்ணனை அடிக்கிறீங்களா, அடிக்கிற நிப்பாட்டிக்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்கல்ல, அது இல்லை, உண்மை இல்லை அப்படின்னு சொல்றேன். பொய் சத்தியம் சொல்ல சொல்றியா? பொய் சத்தியமா? நாக்கு ஒண்ணுதான், வாக்கு ஒண்ணுதான். அடிப்பாங்க, சத்தியமா அடிப்பாங்க, உண்மையை சொல்லிடுறேன். ஆனால் வந்து சும்மா வேணுன்னே அடிக்கிறது, அந்த மாதிரி விளையாட்டுக்கு அடிக்க அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக அந்த அடிக்கு ஒரு தப்பு இருக்கும், அந்த தப்பு நான் தான் செஞ்சுருப்பேன். அதுக்கான அடி. அதுக்காக வந்து எதுக்கு எடுத்தாலும் அடிச்சுட்டே இருக்க மாட்டேன்.
ஒரு முக்கியமான விஷயத்தில், ரொம்ப சீரியஸான விஷயத்தில், ரொம்ப ஒரு சின்ன விஷயத்தில் தப்பு பண்ணுவேன். அது வந்து இவ்வளவும் பாதிக்கும், என்னையும் பாதிக்கும், மொத்தத்தை எல்லாத்தையுமே பாதிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி கடுப்பேற்றுறப்போ அந்த டக்குன்னு அந்த கோவத்தில் சும்மா கை அடிக்கிற மாதிரி போய் வாங்குறது, இப்படி அடிக்கிறத ரொம்ப அதை போட்டு அடிக்க, இதை போட்டு அடிக்க, அப்படி ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்க மாட்டா. டக்குன்னு கை எடுத்து இப்படி இப்படி சாப்பினா அப்புவா, இல்லைன்னா அப்படியே உடம்பு இப்படி இது பண்ணுவா, அடிப்பா, அவ்வளோதான். அதாவது நீ எப்படி அடிப்பேன்னு சொல்லி கொடுக்குறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லை அவங்களுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. ஐயோ நீங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணாலும் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ 2 பேரும் அடிச்சுக்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. இப்போ இப்படி பண்ணுவேன் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, சரியா? அதனால இந்த மாதிரி பண்ணுவாளே தவிர அடிக்கிறது இல்லை. வேணும் எல்லாரும் மூஞ்சி ஒரு மாதிரி காமிக்கிறோம். நம்ம எப்படி காமிக்கிறேன் மூஞ்சி? அது இருக்கிறது அந்த மூஞ்சி ஃபேஸ் கட்டே இப்படி தாங்க. டீசெண்டாக சொல்லலாம், அந்த ஃபேஸ் கட்டே அப்படி தான். ஏங்க அந்த முகர் கட்டே அப்படி தான். நீங்கள் வேற அதை போய் பார்த்தீங்களா எப்படி இழிக்கிறாருன்னு? ஏங்க நிஜமாவே அப்படி தான் இருக்கும். அது வந்து அதாவது கரெக்டாக இருப்பாங்க, எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கும்னு நினைப்பா. ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் இது எனக்கு தப்புன்னு படுதுன்னு டக்குன்னு சொல்லிடுவா. அப்போ என்ன ஆகுது, அந்த ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு ரெக்கடாக ஒரு மாதிரி இதாக இதாக இருக்கிற மாதிரி ஒரு எப்படின்னு சொல்கிறது, ஒரு திமிரு பிடிச்ச மாதிரின்னு சொல்லுங்களேன், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மை. இப்போ ஃபேஸ் கட் அப்படி தான். தப்பு பண்ணால் பிடிக்காது, சின்ன தப்பாக இருந்தாலும் வந்து அதை சரி பண்ண பார்ப்பா. நான் அது நீ வந்து செஞ்ச தப்பு ஒத்துக்கோ அப்படின்னு கேட்பா. அதனால வந்து அந்த ஃபேஸ் கட் அப்படி இருக்கே தவிர மற்றபடி ரொம்ப அழகு, ரொம்ப சிரிச்ச கணத்துலலாம் குழி விழுகும், ரொம்ப அழகாக இருக்கும். அது நீங்களே பார்த்துருப்பீங்க நினைக்கிற ஃபோட்டோவில் வீடியோஸ்லாம். பாருங்க இப்போ கூட வந்து கணத்தில் குழி விழுகுது. நாளைக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம். நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணி என்ன பொண்ணும் பார்க்கல ஒன்றும் பார்க்கல, எப்படி கேளு. நாளைக்கே கல்யாணம் பண்ணி மருமகள் எடுத்து பேரம்பத்தி எடுக்க போற. நீ உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு தேவையா, உனக்கு இந்த ஆட்டம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னத்த சொல்றது? என்ன ஆட்டம்னா டங்கனக்கா ஆடிட்டு இருந்தோமா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, லைஃபே நம்மளுக்கு வந்து இது ஒரு தடவை தான். நான் மறுபடியும் மறுபடியும் வந்து நம்ம பிறக்க போகிறது கிடையாது. நம்ம இருக்கிற லைஃப்பில் நம்மளுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கிறோ, என்னென்ன சாப்பிடணும்னு ஆசைப்பட்றோமோ, எப்படியெல்லாம் விரும்புகிறோமோ, எங்கே போகணுன்னு நினைக்கிறோமோ, நம்மளால் முடிஞ்சால் போகிறோம், இல்லைன்னா வீட்டோடு இருக்கோம். அதெல்லாம் அனுபவிக்கணுங்க. நம்ம செத்து போயிட்டா பிறக்க போகிறது கிடையாது. எத்தனை வருஷம், எத்தனை நாள், எவ்வளோ மணி நேரம், எதுவுமே தெரியாது. நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது சில பேர் பிறக்கிறப்பவே பணக்காரராக பிறப்பாங்க, சில பேர் பிறக்கிறப்பவே ஏழ்மையாக பிறப்பாங்க, சில பேர் வந்து பிறக்கிறதுக்கு வீடு இல்லை, பிளாட்ஃபாரம் இந்த மாதிரி இடத்துலலாம் பிறக்கிறாங்க. எல்லாரோட லைஃப்லேயும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொன்று இருக்கும். நான் என்னதான் வந்து பிறந்தாலும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பேன், நான் அதாவது அம்மா அப்பா இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஒரு விஷயம் சாப்பிட்றதா இருந்தாலும், துணிமணி போடுறதா இருந்தாலும், எதுக்குமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீடம் இல்லை. கைக்குள்ளே கட்டுக்குள்ளே வச்சு வந்து வளர்த்துட்டாங்க. அப்போது அந்த லைஃபு எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசில் தான் கல்யாணம் ஆச்சு. அப்போவும் குழந்த, வீடு, சமைக்க, வெளியவே சுதந்திரமே இல்லை, வெளி உலகமே தெரியல. அப்புறம் மறுபடியும் என்னோடய லைஃப் வந்து நான் மாறப்போ என்ன நினைப்பேன், அது இப்போ இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே வரப்போ தான் இந்த ட்ரெஸ் போடலாமா, இந்த மாதிரி போடலாமா, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கலாமா, இந்த மாதிரி நம்ம இருக்கலாமா, இந்த முடி வந்து இந்த ஸ்மூத்னிங் பண்ணது காரணமே இதுதான். ஒரு ஆசைக்காக தான் நான் குட்டி ஆசைகள் தாங்க, அதுக்காக தான் பண்ணோம். அப்புறம் நிறைய பேர், அக்கா நீங்கள் வந்து இப்போ மீடியாவில் இருக்கீங்க, நீங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா க்ளோவாக வச்சுக்கோங்க, நிறைய வந்திருக்குல, போய் பண்ணுங்கன்னெலாம் சொன்னாங்க. ஓகேங்களா? ஆனால் மதுரைக்கு போய் அதெல்லாம் பண்ணணும், எங்களை ஓகே தான் ஆச்சு, எல்லாம் செஞ்சு. அதுக்கப்புறம் இப்போ போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஆசைகள். இதுக்கு முன்னாடி என் மூஞ்சில் ஃபுல்லாக நல்லா கருப்பாக வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும், சரிங்களா? இப்போல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. நம்ம வெளி உலகத்தில் எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாமே மாறுது. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து வந்த பொண்ணு தான் நான். ஓகேங்களா? இன்னும் வந்து டீப்பாக சொல்லணும்னா அது நிறைய விஷயம் வந்து சொல்ல முடியாது இல்லையா? அதனால் நான் உங்களுக்கு மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கோம். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறேன். இதுக்கு எல்லாமே பர்மிஷன் யார் கொடுக்கணும்? அம்மா அப்பா கூட இருக்கையில் அம்மா அப்பா கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் யார்? நம்மளுக்கு நம்ம ஹஸ்பண்டு, மாமியார் கொடுக்கணும். எனக்கு எங்கள் மாமியாரும் பிரச்சனை கிடையாது, என் புருஷனும் பிரச்சனை கிடையாது. உன்னோட லைஃப் ஏதோ நீ வாழ அப்படிங்கிறாங்க. எனக்கு பையன் அவ்வளோ பெருசாக இருக்காங்கிறதுக்காக நான் என்னோட விருப்பத்தை வந்து நான் வந்து இழக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என் பையனை ஒரு ஜீனுமும் மேலே ஒரு டிஷர்ட்டு போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருப்பா, அதுக்கே அழகாக இருக்குமா, சூப்பராக இருக்குங்கம்மா, இன்னும் நீங்கள் வெளியே வாங்க இதெல்லாம் போட்டுட்டு இன்னும் சூப்பராக இருக்கும், உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிங்கன்னு சொல்லி என் பையன் சொல்கிறான். ஸோ ஏன் நான் இப்படியே இருக்கணும்? என்னோடய லைஃப்பில் நான் வாழணும்னு நினைக்கிறேன். அது ஏன் உங்களுக்கு ஏன் இப்படி
குத்துதான். சில பேர்த்துக்கு கண்ணு உறுத்துது, அதனால அவங்களுக்கு மட்டும்தான் இது. மற்றவங்களுக்குலாம் மற்றவங்க நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குக்கா, நல்லா இருக்குக்கா, லவ்லி ஹார்ட்டெல்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே லவ்லி ஹார்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சரோக்கு வந்து பிடிச்ச மாதிரி அது இருக்கணும், அதனால நான் பர்மிஷன் கொடுத்துருக்கேன். நானும் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணணும் தான் பார்க்குறேன். ஆனால் திரும்ப 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 நீங்களே பிறந்தா கிளவி ஆகவே மாட்டிங்களா? நான் என்ன கேட்கணும், நீங்களே பிறந்து இன்னும் இளமையாகவே இருப்பீங்களா சாவர வரைக்கும்? கிளவி ஆகவே மாட்டிங்களா? ஏன் ஒருத்தவங்களோட மனசை வந்து கஷ்டப்படுற மாதிரியே வந்து பேசுகிறீங்க? அட விடுப்பா, ஒரு ஆளு அவங்க வந்து கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்கன்ட்டு நம்ம அதை பற்றி பேசிட்டு இருந்தோம்னா நம்மளோட இப்போ நீ என்ஜாய் பண்ணுற டைம் கூட அதை பற்றி பேசினா ஃபீல் அவங்க பண்ணக்கூடாது. பேசுறதுனால நான் வந்து என்னோட லைஃப்பை நான் வந்து மாற்றிக்க மாட்டேன். நான் இன்னமும் என்ஜாய் பண்ணுவேன். இன்னமும் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? என் மருமகள் வந்தாலும் நானும் என் மருமகளும் ஒரே மாதிரி சேரீ கட்டுவோம், ஒரே மாதிரி ஜீன் போடுவோம், ஒரே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி நாங்கள் இருப்போம். ஏன்னா எனக்கு வந்து பொண்ணு இல்லை, ஆனால் வந்து பசங்க 2 பேர் இருந்தாலும் வர மருமகளை மகளாக நான் அவள் என்ன சொல்கிறாளோ அதைத்தான் நான் கேட்க போகிறேன். ஒரே மாதிரி தான் எதாக இருந்தாலும். நான்லாம் நிறையாவே கனவு இருக்கு, ஆனால் வந்து நம்ம நினைக்கிறது நடக்க போகிறது கிடையாது. சரி, ஓகே, எப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்னன்னா, நான் வந்து அண்ணனை அடிக்கிறதா தான் குற்றம் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த குற்றம் வந்து குற்றம் கிடையவே கிடையாது. நான் வந்து எல்லாம் சொல்கிறோம்ல, 4 செவத்துக்குள்ள அடிச்சுக்குவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. எங்கள் அத்தையே இருந்தாலும் நாங்கள் 2 பேருமே அடிச்சுக்குவோம், சண்டை கட்டிக்குவோம். எங்கள் அத்தை வந்து ஏன்டா கம்முன்னு தான் இரு, நீ ஏமா கம்முன்னு தான் இருமே, எங்கள் அத்தை அப்படி தான் சொல்லுவாங்க. 2 பேரும் பேசிக்குவோம், வாய் சண்டை வரும். எனக்கு பேச்சுவார்த்தையிலே வந்து கோவம் தான், இவர் பட்டுன்னு இப்படி நான் அடிப்பேன். இதுதான் என்னோட குணம். ஆனால் வந்து சண்டை கட்டிட்டாலும் வெளியில் போயிட்டா வந்து கொஞ்சம் நேரம் காணான்னா 10 ஃபோன் பண்ணுறது நானாத்தான் இருக்கும். ஆனால் இவர் ஃபோனே பண்ண மாட்டார். டக்குனு வெளியே கிளம்பிடும் கோவம் வந்துச்சுன்னா, அதுதான் நல்லது. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி எடுக்கலன்னா இந்த இவனுங்க 2 பேரும் மாற்றி எங்கே இருக்கிறீங்க அப்படி தான் வந்துட்டு நாங்கள் இருக்கோமே. சரி, ஓகேங்களா? இது வந்து சும்மா ஒரு செல்ல அடி தான். உங்கள் அண்ணனை அடிக்கிறோன்னு சொல்லி நீங்கள் யாரும் என் மேலே வந்து கோச்சிக்காதீங்க. வெளில உங்கள் அண்ணி, ஓகேவா? இனிமேல் நான் அடிக்க மாட்டேன். அடிக்கிறது வந்து நான் வந்து குறைச்சிக்கிறேன். வீடியோவில் அடிக்கிறது குறைச்சிக்கிறேன். நேரில் வந்து அடிக்கிறது வந்து எப்போவுமே இருக்கும். பார்த்தீங்களா? நடக்கட்டும், பார்த்துக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பற்றி நேராக தெரிஞ்சுக்கிற ஏதாவது இருக்கா, இல்லை வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வந்து வந்துட்டுருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து தம்பிக்கு வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன அப்படின்னா, செமஸ்டருக்கு லீவ் விட்டுருந்தாங்க படிக்கிறதுக்காக. அவனுக்கு வந்து இனி ஸ்டார்ட் ஆக போகுது. எலெக்ஷன் முடிஞ்சுதான் நினைக்கிறேன். அதுக்கு தம்பி வந்து ரெடியாக இருக்காரா? நான் அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, 10th ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். அதுக்கு இன்னும் 20-25 நாளைக்கு மேலே இருக்குன்ட்டாங்க. டேட் வந்து தெரில, 10th ரிசல்ட் டேட்டு அதை தெரில. பாப்பா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு எதாவது கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் எதாவது தப்பாக பேசியிருந்தாலும் மன்னிச்சிடுங்க. உங்கள் அண்ணியை மன்னித்து விடுங்கள், உங்கள் அக்காவை, உங்கள் தங்கையை மன்னித்து விடுங்கள். ஓகேவா? சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களுக்கு காத்து. பாய்.